சினிமா இது ஒரு அற்புதமான கலைத்துறைங்க. இந்த கலைத்துறையில் சாதிக்கணும் ஜெயிக்கணுன்றது பல பேருடைய லட்சியமும் கனவுமா இருக்குது. ஒரு மனுஷனுக்கு திறமை, தன்னம்பிக்கை, பொறுமை இது 3 இருந்தாலே ஜெயிக்கலான்றதுக்கு பல பேர் உதாரணமாக வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க, இனிமேலும் வாழ போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனோட கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. மூஞ்சில க்ரீம் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறான்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்களே பாருங்க. தூங்க விட மாட்டான் போலயே. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கிருஷ்ணா. சொந்த ஊர் பொள்ளாச்சிங்க. நம்ம தமிழ்நாட்டிலே ஃபேமஸான ஊருங்க. அந்த ஊர்லேருந்து ஃபேமஸாக தாங்க சென்னைக்கு வந்துருங்க. சினிமாவில் நடிகன் ஆவன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நடிப்புக்காக நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. அதில் நிறைய வேரியேஷன்ஸு, சாங்ஸு, நிறைய காமெடி இப்படிலாம் நான் பண்ணியிருக்கேங்க. ரொமான்டிக்லாம் நமக்கு நல்லாவே வருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ரீல்ஸில் அதில் எனக்கு நிறைய லைக்ஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க நம்மளுக்கு. பொள்ளாச்சியில் நம்மளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஊர். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எதுக்குன்னா, நம்ம டேரக்டர்ஸ் யாராவது பார்த்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேங்க. உங்கள் படத்தில் எனக்கு தயவு செஞ்சு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. ஓ டேய், என்னடா பண்ற? ஏன் ரீல்ஸ் பண்ற சரி, கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்மடா கொடுத்து தொலைப்ப. ஏன் என்னப்போ? டேய், ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுடா. பாத்துக்கலாம் மச்சி, நம்ம எல்லாம் பார்க்காத பிரச்சனையா? டேய், ஆடிஷன் கால்ல எவனாவது கால் பண்ணா போது ரெக்கார்ட் பண்ணி தொலை. அவன் கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வாங்கு. ஓகே. தனனா நேத்தா நேத்தா நேத்தனா நேத்தா நேத்தா நேத்தனா நேத்தா 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 ஏகும்தா. Hi Krishna, how are you? I saw your reels. This is casting director Bala. You have been confirmed as second lead in our future film. This is a big banner movie. Your salary will be 10,000 per day. Per day va? Do you have artist card? Artist card? No sir, I don't have. No problem. I will help you to arrange Marnanda. I am also union member only. Kindly transfer 10,000 to my GPay. 10,000? No. Give me little time. Okay, fine. யாரு கால் பண்றது? ஹலோ அண்ணே. அண்ணே கேக்குதா? கேக்குது, சொல்லுப்பா. அண்ணே கிருஷ்ணாண்ணே. அண்ணே ஒரு ஹெல்ப்ண்ணே. ஒரு 10,000 பணம் தேவைப்படுது. அடுத்த மாதம் கொடுத்துறேண்ணே. 10,000 எப்பா? இப்பதானப்பா ஒருத்தர் கொடுத்தேன். அண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே. ஓ சாரிப்பா. ஓ சரிங்கண்ணே. ஓகே, தேங்க்ஸ். ஓ ஓகே, பேசுவோம். இவனா? அலே டே வசந்த்,
டே எப்படா இருக்க? சொல்லு கிருஷ்ணா, இல்லை ஃபோனே பண்ண மாட்டேன். ஆமாண்டா, கொஞ்சம் சுத்திட்டு இருந்தா அதான் பண்ணல. மீட் பண்ணுவோம்டா. டே மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்டா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா 10,000 பணம் தேவைப்படுது. கொஞ்சம் ஜிபே பண்ணி விட்டுறியா? 10Kவா? 10Kனா 10,000 தானே? என் மாசம் என்ன அவ்வளோதான்டா. முதல்ல ஒரு நம்பர் நான் ரீட் பண்ணணும். ஐயோ, அடுத்தது யாரு கால் பண்ணலாம்? திலக்குக்கு? ஐயோ வேண்டாம், அவன் திட்டுவான். என்ன பண்ணுறது? அப்பா கால் பண்ணலாம். சொல்லியா? ஹலோப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா, ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா. சொல்லியா? நான் சினிமாவில் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்ல, ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்யா. அதுக்கு என்னன்னா ஒரு 10,000 முன்பணம் தரணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே அடுத்த மாதமே கொடுத்துருவேன்ப்பா. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளம். 10,000மா? அடுத்த மாதம் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்பா நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்ப்பா. ஐயா, ஏயா கோவப்படுற? எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுப்பா. சரிப்பா, ஃபோனை வைப்பா. ஹலோ ஐயா, நீ கேட்ட பணத்தை அனுப்பிச்சிருக்கேன், வந்திருக்கா பாரியா? வந்துருச்சு வை. ஐயா ஐயா ஐயா. Hi Bala bro, I have sent your amount. Have you received it? Okay. என்ன சிங்கிள் டிக் தான் வருது? வாட்ஸ்அப்பும் போல, காலும் போல. சரி ஓகே, பிஸியான ஆளாக இருப்பார். ஷூட்டிங்கில் எப்போ இருக்கலாம், மீட்டிங்கில் இருக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இவனா? சொல்லு மச்சி. என்ன மச்சி, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்கேஜ்டாவே இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லடா, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க. சொல்லு மச்சி, என்ன விஷயம்? சரி, ஒன்றும் இல்லை, உன்னோட ஃபேவரட் ஆக்டர் இங்கே வந்திருக்காரு. லொகேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்துரு. யாரா? அது சஸ்பென்ஸ், நேரில் வந்து பாரு. சரிடா வந்துடுறேன். ஏய், இல்ல ஒன் மோர் போலாம். நீ யாரா கேட்கறதுக்கு? சுந்தர் ஓகே, சூப்பர் சுந்தர். தேங்க்யூ பாப்போம். முடிச்சிட்டேன் யோகேஷ். எடுத்துங்களா? ஓகே. ஹலோ அண்ணா வணக்கண்ணா. வாங்க. ஹலோ, என் பேர் கிருஷ்ணா, உங்கள் ஃபேன்ண்ணா. ஓ கிரேட். உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர் வாங்க. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். வெல்கம். என் பேர் கிருஷ்ணா. ஓ குட். என்ன பண்ணுறீங்க கிருஷ்ணா? நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஓ குட். ஆமாண்ணா. ஃபிசிக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க. பார்த்து நல்லா ட்ரை பண்ணுங்க, கட்டாயமாக கிடைக்கும். நிச்சயமாண்ணா. ஆனால் என்ன வர கேஸ்டிங் கால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடாதான்னு. காஸ்டிங் கால்னோடனே இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா ஃபேக் காஸ்டிங் கால்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 10,000 ரூபா 20,000 ரூபாலாம் வாங்குறாங்கன்று நான் கேள்விப்பட்டேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. பட் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவங்க தான் உங்களுக்கு காசு தருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம். காட் இட். ஓகே பாய். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவங்க தான் உங்களுக்கு காசு தருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம். டேய், என்னாச்சு இப்படி முகம்லாம் வேர்த்து போயிருக்கு? ஏன்டா? ஒன்னிலே ஏ சொல்லுடா, நானும் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லைடா, சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. அதான். சரி ஓகே, உனக்கு பர்சனலாக 1000 இருக்கும், சொல்ல வேணாம். டேய் சொல்லு மச்சான், என்னடா? அது நான் இந்த மாதிரி சினிமாக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கணும்னு தெரியும்ல? தெரியும்டா, சொல்லு. ஒரு டைரக்டர் சினிமாவில் சான்ஸ் தரேன், சரி 10,000 ரூபா அனுப்புன்னு கேட்டிருந்தாரு.
நானும் 10,000 ரூபா அனுப்பிச்சிட்டேன். இப்போ ஃபோனை போட்டா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரா? என் பணம் என்னாச்சுன்னு தெரியல. டேய் இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ. இதை சொன்ன நீ திட்டுவேன் தானே, நான் சொல்லவே இல்லை. சரி பணம் எப்படி அரேஞ்ச் பண்ண? அது அப்பாவுக்கு சொல்றா. பண்ண அப்பா கிட்ட? இல்ல, நானே பணத்தை ஏற்பாடு பண்ணி போட்டேன். டேய் பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. இல்லடா, அப்பாவுக்கு போனை போன் போட்டு தங்கச்சி வச்சிருந்த ஃபீஸ்ல இருந்து அனுப்ப. அறிவில்லை உனக்கு? நீ ஜெயிக்கணும், பேஷன் ஜெயிக்கணும் தாண்டா அவர் இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காரு. அறிவு கட்டவன. நீ அவருக்கு பெருசா பண்ணலான்னு சரி, அவர் கஷ்டம் கொடுக்காம இருடா. நான் வேணே பண்ணலடா, சான்சர்னு சொன்னாடு. அவ்வளவுதான். நீ தாண்டா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ்டா. சரி, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த விஷயத்த நான் எப்பறம் சொல்ல முடியும்? சரி சரி, இப்ப அவருக்கு தெரிய வேணாம். ஒரு நிமிஷம் இரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் சைபர் செல்ல இருக்காரு. நான் அவர்கிட்ட ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன். தேங்க்ஸ்ரா. ஹலோ. ஹலோ. நான் திலக் பேசுகிறேண்ணா. சொல்லு திலக். அண்ணா உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணுமேண்ணா. நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும். என்ன விஷயம்? இல்லைண்ணா, அதை நேரில் தான் சொல்ல முடியும். ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி நான் இப்போ வரவேண்ணா. சரி வா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, வரேன். டேய் ஆஃபீஸில் தான் இருக்காரு, கிளம்பலாம் வா. டேய் வரும்போது நீட்டாக வாடா. சரிடா. எஸ் கிறிஸ்டினா. சார், அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஐம் ரிட்டர்னிங் ஃப்ரம் புழல். ஓகே அண்ணா. வா திலக். எப்படி இருக்கு? நல்லா இருக்கண்ணா. வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. அண்ணா, இவன் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா சார். இவன்கிட்ட சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி ஒருத்தன் 10,000 ரூபா வாங்கி ஏமாத்திட்டான். ஆமாம் சார். இவனும் நம்பி ஜிபே பண்ணிட்டான். ஆமாம். அவன் பேர் என்ன? அவன் பேர் பாலா சார். எந்த ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன்லாம் பேர் தெரியாது சார். அவன் அட்ரஸ்? அட்ரஸும் தெரியாது சார். ஆனால் இன்ஸ்டா ஐடி தெரியும் சார். அதில் தான் சார் சேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணா, இதை கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொண்டு வந்திருக்கண்ணா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாம் சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வருது. வாட்ஸ்அப்பில் கூட காமிக்கல சார். இன்ஸ்டா ஐடி, ஃபோன் நம்பர், இதை வச்சு நான் கண்டுபிடிக்கணும். வேணா கையில் மை போட்டு பார்க்கட்டா? சார், இதெல்லாம் ஒரு கேஸு. அதுக்கு நீ ரெக்கமெண்டேஷன் வேற. இல்லைண்ணா, அந்த 10,000 ரூபா தங்கச்சிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வச்சுருந்ததுண்ணா. அது ஏதோ தெரியாமல் ஜிபே பண்ணிட்டான். அடுத்த வாரம் அதை தரலன்னா தங்கச்சி எக்ஸாம் எழுத முடியாதுண்ணா. கொஞ்சம் நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், நீங்கள் தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என் பணத்தை எப்படியா கொஞ்சம் பாருங்கண்ணா. பார்ப்போம், கிளம்புங்க. சரிண்ணா, ஓகே சார். சார். குட் ஜாப். தேங்க்யூ சார். இந்த நம்பரை ஜிபிஎஸ் ட்ராக்கரில் கனெக்ட் பண்ணுங்க. ஷோர் சார். சார், என்ன சார் இது? சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், கொல்கட்டா, லொகேஷன் மாறி மாறி வருது. யார் சார் இவன்? என்ன கேஸ் இது? இந்த சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன்னு ஒருத்தன் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். ஓ, நினைச்சேன் இவனை மாதிரி அக்யூஸ்டுங்க ஒரிஜினல் சோர்ஸ் லொகேஷனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். வாட்ச் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், ஸ்ட்ராப் பிஞ்சு போச்சு.
அக்யூஸ்ட் பேர் பாலா. ஃபோன் நம்பர் இன்ஸ்டா ஐடி ஒண்டி தான் இருக்கு. ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அவன் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க. இவன் தான். நான் சில ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி தரேன். ஓகே. பாலாவை டேக் பண்ணி போடுறியா? ஓகே. திஸ் ஒன், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் டேக் பண்ணு. ஓகே சார். பண்ணியாச்சு சார். அடுத்து என்ன சார் பிளான்? இட்ஸ் a hunch. Wait and watch. டேய் வா சாப்பிட போலாம். நீ போய் சாப்பிடு. டேய் இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் ஆயிட போறதில்ல. ஹெல்த் முக்கியம்டா. வா. சார் எதுக்கு நர்ஸ் பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு பசிக்கலடா. டேய் வாடா. மச்சான் ஹெச்டி பிரிண்ட். அடி பாவி. மச்சான் உனக்கு என் நிலைமை புரியுதா இல்லையா? நான் வாங்கின காசு அப்பாக்கு கொடுத்தே ஆகணும். முடிஞ்சு மாட்டினேன். டேய் உனக்கு அந்த 10,000 தானே மேட்ரு. அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணோம்னா நான் தரேன்டா. அவ உனக்கு மட்டும் தங்கச்சி இல்லை. திலக்கு ஃபோன் பண்ணி Yes, வர sir. சொல்லு. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. திலக்கா பேசுறது? ஆமா. நான் சைபர் செல்ல இருந்து கிறிஸ்டினா பேசுறேன். சொல்லுங்க மேடம். ரோஷன் சார் உங்களை இமீடியட்டா ஆஃபீஸ் வர சொன்னாரு. ஓகே மேடம், உடனே வரேன். டேய் சைபர் செல்ல இருந்து கால். வா வா வா. Get this. அண்ணா. ஓகே. இதெல்லாம் முடிச்சிரு. ஓகே. இவன் தானே உன்னை ஏமாத்தினவன்? சார் Get this signed. Sure. என்ன இப்படி பண்ண? என் பணையங்கடா. ஏன் சார் என்ன தடுக்கிறீங்க? இதோட ஆரம்பம் எங்க தெரியுமா? உன்கிட்ட இருந்து. தப்ப பண்றவனோட அந்த தப்ப செய்ய தூண்டுறான் பார், அவனுக்கு தான் தண்டனை. நியாயமா பார்த்தா உன்னை தான் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். சார் என்ன சார் பேசுறீங்க? என்ன ஏமாத்திருக்கா சார் அவன்? ஏய் நிப்பாட்றா. இவனை எப்படி பிடிச்சான் தெரியுமா? சார். பாலாவா? ஐயோ. ஆல்சோ ஐ எம் casting director for Big Boss. Oh wow, I'm super Okay. excited for an opportunity like this, Share Bala. your number and photos. Oh sure, honey, anything for you. பீஸ் மாட்டிக்கிச்சே. இரு, Call எந்த நம்பர் கொடுக்குற? இந்த நம்பர் தான் சார். வெயிட், இந்த நம்பர் ட்ரூ காலர்ல போலீஸ்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. Oh yeah. ஷேர் ஆயிடுவான். Okay. பர்சனல் நம்பர் கொடு. சரி, ஓகே. Send. Can you please come to my location tomorrow 10 AM? மாட்னடா. சார் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் காட்டுது. காவல் உதவி ஆப் இந்த நம்பர்ல இன்ஸ்டால் இருக்கு ஆயிருக்கு சார். எஸ் சார். I wanted to use it in case of emergency. Sure, sir. Okay? Okay. All right. ஓகே. காசு பீஸு பீஸு காசு பீஸ். வாவ், she look gorgeous. ஒரு மெசேஜ் போட்ட வேண்டியதான். ஹே கிருஷ்ணா வந்தா போலியே. ஹலோ, எப்படி வரணும்? கம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம். யா. ஓ ஓகே ஓகே, ஐம் கமிங் இன். ஐயோ இது வேறு செமையாக இருக்கே. ஃப்ரூட்ஸா பேரா விஸ்கியா ரம்மான்னு தெரியலையே. ஐயோ மெல்ல முடியா. சரி சரி
சரி அதெல்லாம் டைம் இல்லை. கம்மிங் கம்மிங் கம்மிங். பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறியா? கம் கம் கம். பார்த்தேன், ரீல்ஸ்லாம் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. அண்ட் யூ லுக் ஸோ கார்ஜியஸ். ஓ தேங்க்யூ. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஸோ எவ்வளோ வருஷமா மாடலிங்? மாடலிங் நான் ஒரு 4-5 இயர்ஸாக இருக்கேன் ஆக்சுவலி. 4-5 இயர்ஸ்? யா. எப்படி என் கண்ணில் மாட்டான் போன நீ? நீ தாண்டா மாட்ட போற. எப்படி நான் உன்னை மிஸ் பண்ணேன்? சாப்பிட்டே பேசலாமா? விஸ்கி, பியர் ஏதாவது? நோ, இப்போ நான் ஐம் நாட் ட்ரிங்கிங் ஆக்சுவலி. கம் ஆன் பேப், யூ ஹேவ் டு. ஏதாவது ஓகே யா, மேபி வைன். ஏன்னா நான் டயட்ல இருக்கேன் ஆக்சுவலி, அதனால தான். ஓகே, 2 minutes, I'll be back. So how often you drink, Christina? Not very often. எப்போ ஆச்சும், like occasionally. Oh, cool. Your drink. Oh, thank you. Oh yeah, cheers. Cheers. One minute. நான் பாட்டில் எடுத்து வந்துடுறேன். Okay. எங்க? So fast? Yeah. நம்ம எப்பயும் ஸ்லோ தான், நமக்கு ஃபாஸ்ட் பிடிக்காது. ஸோ எப்படி இந்த ட்ரிங்க் ஸ்டார்ட் ஆச்சு? அது ரொம்ப நாளாவே இருக்கு. சின்ன வயசுலேருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போது நமக்கு ஷூட் இருந்ததுன்னா அவுட்டோர் ஷூட் இருக்கும், இன்டோர் ஷூட் இருக்கும், 40 days 60 days போகிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? வர முடியுமா? Yeah, that's not a problem. வந்து தான் ஆகணும், வழி கிடையாது. Cheers. Cheers. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கடல். இன்னும் நான் கண்டிப்பாக பெரிய ஆளாக்குறேன். வாட்? Come on, Bala. Let's take it slow. யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். டேரக்டரா? நானே பெரிய டேரக்டரு. அது யார் டேரக்டரு? இருங்க பாருங்க. போலீஸா? அறுத்து போடுறேன், வந்து பொறுக்கிட்டு போ சொல்லு. Screw you. Get back. உனக்கு சினிமாவில் சாதிக்கணுன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை போய் அப்ரோச் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லையா, ஜென்யூனாக காஸ்டிங் பண்ணுற கம்பெனிஸ் எவ்வளவோ இருக்குது. அங்கே போய் உன் போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணியிருக்கணும்.
அதெல்லாம் விட்டுட்டு இவனை மாதிரி ஃப்ராடு கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தது கரெக்டாக கண்டுபிடிச்சா யார் தப்பு? சார் சார் என் பணம் சார். உன் பணம் ஐயோ சார் என்ன அடிதான் முடியாது சார். ஃபோன் பண்ணணும் சார், ஜிபே பண்ணிடுறேன் சார் ப்ளீஸ் சார். உன் பின் நம்பர் போடு. ஃபேஸ் ரெகக்னிஷன். அனுப்பியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. ஆ டே வந்துருச்சுடா சார், பணம் வந்துருச்சு சார். தேங்க்ஸ் மேம். உன் ஆம்பிஷனை உன் பெற்றவங்கிட்ட சொல்லியிருப்பல்ல, அதுக்கு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் வேண்டாம் தான் சார் சொன்னாங்க. ஏன்? இந்த மாதிரி ஏதாவது ஆயிட போகுதுன்றதுனால தான். இந்த உலகத்திலேயே தான் பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு ஃபீல் பண்ணுற ஒரே ஜீவன் அவங்க தாண்டா. அவங்க பேச்சை கேட்டு நடங்கடா, உருப்பிடுவீங்க. சார் அப்போ எங்களை மாதிரி ஆளுங்க சினிமாவில் சாதிக்கவே முடியாதா சார்? ஏன் முடியாது? இன்னைக்கு யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளவோ வந்திருக்கு. அதில் ஒன்றை செலக்ட் பண்ணு, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணு, அதை போஸ்ட் பண்ணு. உனக்கு இந்த வியூஸு, லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஏற அதிலிருந்து உனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்கம்மை வச்சு உன்னுடைய வாழ்வாதாரத்தை சேவ் பண்ணிக்கோ. இன்னைக்கு யூடியூப்லேருந்து பெரிய ஆளானவங்க ஏகப்பட்ட பேர். அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத தம்பி. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோடனே எனக்கு என்ன நவுந்து நிற்காம கூடவே நின்று அந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்தான் பார். உன் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் எனக்கு சொல்லணும். தேங்க்ஸ் மச்சான். என்னது? சார் சார் பிரியாணி சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார். இல்லை சார் இல்லை சார் வேணாம் வேணாம். சார் அப்போ நெக்ஸ்ட் வீக் இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா? ப்ரொடியூஸ் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சா? இவனை வச்சு இந்த மொத்த நெட்வொர்க்கையும் தூக்குறேன்.